சங்ககிரி அருகே கழுகை விரட்டுவதற்காக வைத்திருந்த ஏர்கன்னில் இருந்து வெளியேறி குண்டு பாய்ந்ததில் இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கட்டையகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி முருகேசன், தமிழரசி. இவர்களுக்கு 10 வயதில் மகனும் 6 வயதில் மகளும் உள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தமிழரசி தனது கணவனுடன் சண்டை போட்டுக் கொண்டு குழந்தைகளுடன் சேலம் மாவட்டம் சங்ககிரி பாப்பாங்காட்டில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழரசியின் அண்ணன் சரத்குமாரும் அவரது பெரியப்பா மகன் சதீஷ்குமாரும் வீட்டின் அருகேயுள்ள பகவதி அம்மன் கோயில் முன்புள்ள மரத்தில் கோழி குஞ்சை தூக்க வரும் கழுகை விரட்டுவதற்காக ஏர்கன் துப்பாக்கியில் குண்டை போட்டு நிரப்பி மரத்திற்கு கீழ் உள்ள திண்ணையில் வைத்திருந்தனர். அப்போது அங்கிருந்த சரத்குமாரின் 4 வயது மகன் அந்த துப்பாக்கியின் ட்ரிகரை தெரியாமல் அழுத்தியதால் அதிலிருந்து வெளியேறிய குண்டு அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த தமிழரசியின் வயிற்றில் பாய்ந்து அவர் படுகாயமடைந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயங்கி சரிந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு தமிழரசி தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தமிழரசியின் கணவன் முருகன் சங்ககிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ரஜினி, SI கருணாகரன் ஆகியோர் ஏர்கன் வைத்திருந்த குற்றத்திற்காக உயிரிழந்த இளம்பெண் தமிழரசியின் சகோதரர்களான சரத்குமார், சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து சங்ககிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.